ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், தும்பைப்பூ, செம்பருத்தி மலர், தங்க புஷ்பம், எருக்கம்பூ, மாவிலை, அருகம்புல், வில்வ இலை ஆகியவற்றை விநாயகரை அர்ச்சனை செய்யவும் மாலையாய் அணிவிக்கவும் மிகவும் உகந்தவையாய் கருதப்படும். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே பலிதமாகும் என்றால் அதிலே சிறிதளவும் மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய 11/4/2026 கிழமை, சனிக்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் பங்குனி 28வது நாள். திருவோண விரதம், சமயபுரம் மாரியம்மன் பவனி, சென்னை மல்லீஸ்வரர் விளையாட்டு விழா, நவமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 - 8:30 வரை, பிறகு 10:30 - 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:15 - 6 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் 10:30 - 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30, திதி நவமி இரவு 9:58 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திராடம் காலை 11:13 வரை, யோகம் சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், இன்று மேல்நோக்கு நார். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை, புனர்பூசம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆகும். யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், யோகம் கெட்ட ஜாதகம் யோகம் பெற. ஒரு சில ஜாதகர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் கெடுதல் செய்வார் என்று தெரிந்திருந்தும் அவர்களை விட்டு விலகி வாழ மாட்டார்கள். அதற்கு காரணம், அவர்கள் ஜாதகத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் ஒன்று கூடி இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் புத்தியை கொண்டு வாழ மாட்டார்கள், ஞான சூன்யமாய் ஆகிவிடுவார், தெரிந்தே நஷ்டத்தில் மாட்டிக்கொள்வார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் யோகம் என்பது வாழ்வில் எப்போதும் வராது, நல்ல குடும்பமும் அமையாது, நல்ல பிள்ளைகளும் இருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்ற பெற்றோர் நொந்து போவார். இதை போன்ற யோகம் கெட்ட ஜாதகர்களும் யோகம் பெற செய்யும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து கடைபிடிக்கலாம். எல்லா வகையிலும் வெற்றி காணும் யோகம் இல்லாத ஜாதகர் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர. ஆஞ்சநேயர் சந்நிதியிலே எனது வாழ்வில் யோகத்தை தர வேண்டும் என்று 108 முறை சொல்லி வணங்கி வரவேன். இவ்வாறு 27 சனிக்கிழமைகள் வணங்கி வந்தால் வராமல் எட்டி நிற்கும் யோகத்து கிட்டத்தில் வந்து விடும் கெடுதல் செய்பவர்களும் அறிந்து விலகி மகிழ்ச்சியோடு வாழ. இரண்டாவது பரிகாரம், தங்களுக்கு பிள்ளைகளுக்கு யோகம் இல்லை, இளமையிலே நல்ல பழக்கம் வரவில்லை என்று ஏங்குபவர்கள் தங்கள் குழந்தையை தங்கள் குலதெய்வத்திற்கு எழுதி வைத்து விட வேண்டும்.
எழுதி வைத்த நாள் முதல் குழந்தையை நல்ல பழக்கத்தோடு வாழ்வார்கள். யோகமும் வந்து சேர்ந்துவிடும். திருமணத்தின் போது மட்டுமே திரும்பி வாங்கி கொள்வதாக எழுதி கொடுத்து வரவே. குழந்தையை கோயிலுக்கு எழுதி வைத்த முதல் திரும்பும் எழுதி வாங்கும் வரை குழந்தையின் நட்சத்திரத்தை அர்ச்சனை செய்யாமல் ஆலய பெயரிலே அர்ச்சனை செய்ய. இவ்வாறு செய்தால் யோகம் இல்லாத பிள்ளைகளும் யோகத்தோடு வாழும். இது அனுபவத்தில் கண்ட உண்மை. நாளைய தினம் யோகம் தரும் வேலையாட்கள் அமைய அதற்குண்டான கிரக இணைவுகள் என்ன, அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. இலவசமாக ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு பிறரை வழிநடத்துகின்ற வல்லமை பொருந்திய பகுதி இதுவே என்பதை அன்பர்கள் உணர்ந்து இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கடந்த பல தினங்களாகவே நாம் 7ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட கலஸ்திரஸ்தானம், கணவன் மனைவியை காட்டுகின்ற ஸ்தானம் மற்றும் யாராருக்கெல்லாம் நோயாளி மனைவி அமைவார், அதற்குண்டான கிரக இணைவுகள் என்ன என்பதை இப்பொழுது தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 6ஆம் அதிபரும் 7ஆம் அதிபரும் கூடி லக்கணத்தில் நிற்க நோயாளி மனைவி அமைவார். 7ஆம் அதிபர் 6ஆம் அதிபர் தூரத்தில் அதாவது சாரத்தில் நிற்க நோயாளி மனைவி அமைவார். 2ஆம் அதிபர் 6ஆம் அதிபர் சாரத்தில் நிற்க நோயாளி மனைவி அமைவார். 7ஆம் அதிபர் 8ஆம் அதிபர் சாரத்தில் நிற்க நோயாளி மனைவி அமைவார். 2ஆம் அதிபர் 8ஆம் அதிபர் சாரத்தில் நிற்க நோயாளி மனைவி அமைவார். நோயாளியான மனைவி அமைய 6, 8 அதிபரின் சனி ராகு மட்டும் காரணம். நோயாளியான மனைவி அமைவார். திருமணம் ஆன பின்பு ஏழையாவது. 2ஆம் அதிபரும் 7ஆம் அதிபரும் கூடி 12இல் நின்றால் ஜாதகர் தன் மனைவிக்காக அல்லது குடும்பத்திற்காக நிறைய செலவு செய்து நொடிந்து போய்விட்டார். 2ஆம் அதிபர் 12இலே நிற்க ஜாதகர் தன் மனைவிக்காக அல்லது குடும்பத்திற்காக நிறைய செலவு செய்து ஏழையாகி விடுவார். 7ஆம் அதிபர் 12இல் நிற்க ஜாதகர் தன் மனைவிக்காக அல்லது குடும்பத்திற்காக நிறைய செலவு செய்து நொடிந்து போய்விடுவார். 7ஆம் அதிபர் 6இல் நிற்க உங்கள் திருமணத்திற்கு பிறகு கடன் ஏற்பட்டு கடனால் உங்கள் சொத்து அழியும். 6ஆம் அதிபர் 7இல் நின்றால் உங்கள் திருமணத்திற்கு பின்பு கடன் ஏற்படும். 7ஆம் அதிபர் 12இல் நின்றால் 12ஆம் அதிபர் 7இல் நின்றால் 7, 12ஆம் அதிபர் பரிவர்த்தனை செய்தால் உங்கள் திருமணத்திற்கு பிறகு கடன் ஏற்படும். நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் காண இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ஏப்ரல் மாதத்திலே ஜாக்பாட் ராசிகள் இவர்கள்தான். பொன் பொருள் வெற்றி யாருக்கு? ஏப்ரல் மாதத்திலே பல கிரக மாற்றங்கள் உருவாகின்றன. இதனால் சில ராசிக்காரர்கள் பணம் புகழ் வெற்றி என்று பலவற்றை பெறப்போகின்றார். ஏப்ரல் மாதத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சனி என்று 4 கிரகங்கள் ஒரே கிரகத்தில் ஒன்று சேருகின்றன. ஒவ்வொரு கிரகங்களும் தங்கள் இடத்திற்கு ஏற்ப ராசிகளை மாற்றிக்கொள்கின்றன. இதனால் 12 ராசிகளும் தாக்கப்பட்டதாக இருக்கும். ஜோதிடப்படி ஏப்ரல் மாதத்திலே கிரக மாற்றம் சில ராசிகளுக்கு வேலை, வருமானம், வெற்றி எல்லாமே நன்மை கொடுக்கும் என்று கூறப்படுகிறது. அந்த ராசிகளை பற்றி பார்க்கலாம். மேஷம். இந்த ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் மிகவும் அதிர்ஷ்டகரமான மாதம். மேஷ ராசிக்காரர்கள் அமைதியானவர்களாக இருந்தால் இந்த காலகட்டத்திலே பல தெளிவான முடிவை எடுப்பார்கள். அவர்கள் தலைமை குணம் அதிகரிக்கும். யாரிடமும் தயக்கம் இல்லாமல் பேசுவார்கள். இந்த மாற்றம் ஏப்ரல் மாதத்தில் அவர்களுக்கு நடந்து பதவி உயர்வு அல்லது புதிய வேலை கிடைக்கலாம். மிதுனம். மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம். பல வருடங்களாக இவர்களுக்கு எதை செய்தாலும் அதிர்ஷ்டம் இல்லை என்று நினைத்திருந்தார். வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள், புதன் செவ்வாய் கிரகங்கள் வரும். வேலை வாய்ப்பு, வேலை பதவி உயர்வு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. வருமானம் அதிகரிக்கும். தொழில் அதிபர்கள் புதிய ஒப்பந்தத்தை கிடைக்கப் பெறுவார். சிம்மம். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் தலைமை தாங்கினால் அதிலே உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். நீங்கள் இந்த மாதம் ஆற்றல் மிக்கவராக இருப்பீர்கள். ஏப்ரல் மாதத்திலே அவர்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் திறமை தெளிவாக தெரியும். அதிக தன்னம்பிக்கை, எதை செய்தாலும் அதிலே வெற்றி கிடைக்கும். பெரிய வேலையில் அங்கீகாரம் கிடைக்கும். எந்த சவாலிலும் வெற்றி பெறுவீர்கள். தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏப்ரலிலே பெரிய பண வளர்ச்சி ஏற்படும். ஏனென்றால் இந்த மாதத்தில் எத்தனை சவால்களையும் வெற்றிகரமாய் எதிர்கொள்வார். கடினமாய் உழைப்பார்கள். அவர்கள் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். வெளிநாடு செல்லும் ஆசை நிறைவேறும். தங்கள் தொழிலை விரிவுபடுத்த நினைப்பார். இப்படிப்பட்ட
கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பிறதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமா என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் ஏற்கனவே ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்பட்டது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது. அதுவும் முன்கூட்டியே அந்த ராசி பலாபலன்கள் 12 ராசிகளுக்கும் சொல்லப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு நற்பலனை எட்டலாம். நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. அந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக 12 ராசிகளுடைய பலாபலனை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷம் இன்று எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும், பல வரத்து அதிகரிக்கும், எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. பயணத்தின் போது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் சீராகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எல்லா முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும், பண வரத்து அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எளிதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பயணத்தின் போது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் சீராகும். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். இன்று தொழில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்கும். போட்டிகள் குறை. உத்தியோகத்தில் இருப்பவர் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியை பெறுவார். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 7. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ரோகிணி நட்சத்திரத்தை வியாபாரத்துக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். போட்டிகள் குறை. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியை பெறுவார். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரங்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டார். பிள்ளைகள் மீது பாசம் அதிகரிக்கும். அவர்களுடன் இனிமையான பேசி பொழுதை கழிப்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, இளஞ்சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் மீது பாசம் அதிகரிக்கும். அவர்களுடன் இனிமையாய் பேசி பொழுதை கழிப்பார்கள். ஆயில்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆலோசனைப்படி நடப்பதால் அவர்களுக்கு கூடுதல் இன்பம், மகிழ்ச்சி மற்றும் சமாதானம் கிடைக்கும். பதவி உயர்வும் கூட கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மனமகிழும் சம்பவங்கள் நடக்கும். முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். பண வரத்து கூடும். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வியிலே மேன்மை உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 9. மகம் நட்சத்திரத்தை சார்ந்து இன்று மனமகிழும் சம்பவங்கள் நடக்கும். முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தை பண வரத்து கூடும். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த கல்வியிலே மேன்மை உண்டாகும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய எதிர்ப்புகள் விலகும். காரிய அனுகூலம் உண்டாகும். அனுபவ அறிவை கொண்டு காரியங்களை திறம்பட செய்து முடிப்பீர்கள். ஏதாவது மனக்கவலை இருக்கும். எதிலும் சாதகமான போக்கு காணப்படும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 7. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று எதிர்ப்புகள் விலகும். காரிய அனுகூலம் உண்டாகும்.
அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த அனுபவ அறிவை கொண்டு காரியங்களை திறம்பட செய்து முடிப்பீர்கள். ஏதாவது மனக்கவலை இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த எதிலும் சாதகமான போக்கு காணப்படும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரிய தடை தாமதம் ஏற்படலாம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய நிலையிலே அவர்கள் வண்டி ஓட்டும் பொழுது மிகவும் கவனமாய் ஓட்ட வேண்டும். கவன சிதறல்கள் கண்டிப்பாக கூடாது. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் இறை பக்தியின் மூலம் எதையும் சாதிக்கலாம். பிரார்த்தனை செய்வது மனதுக்கு அமைதியை ஏற்படுத்தும். உங்கள் பிரார்த்தனையும் பலிதமாகும். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று தொழில் வியாபாரத்தில் சிறிய தடங்கள் சந்திக்க நேரிடும். எதிர்பார்த்த பணம் வருவது தாமதப்படும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலன் தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரத்தில் சிறு தடங்கள் சந்திக்க நேரிடும். அனுஷ நட்சத்திரத்தை தான் எதிர்பார்த்த பணம் வருவது தாமதப்படும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த எடுக்கும் முயற்சியில் நல்ல பலனை தரும். கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் இருப்ப கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று சிலர் புதிய வேலைக்கு முயற்சி மேற்கொள்வார்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்படுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு அனுசரித்து செல்வது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிலர் புதிய வேலைக்கு முயற்சியை மேற்கொள்வார்கள். புராட நட்சத்திரத்தை குடும்பத்தில் இருப்பவர்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்படுவார்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம். அனுசரித்து செல்வது நல்லது. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பிள்ளைகளின் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சியை மேற்கொள்வது. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்து இன்று பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்து எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சியை மேற்கொள்வீர்கள். அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்து வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். புதிய வகுப்பில் சேர ஆர்வம் காட்டி எந்த ரூபத்தில் பிரச்சனை வந்தாலும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அது நீங்கும். சுகம் சௌக்கியம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. அவற்றை நட்சத்திரத்தை சார்ந்து இன்று மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய வகுப்புகளில் சேர ஆர்வம் காட்டும். எந்த ரூபத்தில் பிரச்சனை வந்தாலும் எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் அது நீங்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை தான் சுகம் சௌக்கியம் உண்டாகும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று அடுத்தவரை திருப்திப்படுத்தும் வகையில் திறமையாய் பேசி சமாளிப்பீர்கள். பயணங்களால் நன்மை உண்டாகும். மன குழப்பு நீங்கி தெளிவு உண்டாகும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், வெளிர், பச்சை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்து இன்று அடுத்தவர் திருப்திப்படும் வகையிலே திறமையாய் பேசி சமாளிப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் பயணங்களால் நன்மை உண்டாகும். மன குழப்பு நீங்கி தெளிவு உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தின் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.